ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, நம்ம அம்மாக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு நல்லதா 4 விஷயம் பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் நானு. உங்க அம்மா உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன விஷயம் சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு என்னோட லைஃப்ல ரொம்ப அடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா. இதே மாதிரி நல்லதா 4 விஷயம் கேட்கணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ அந்த விஷயம் என்னன்றத பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இருன்னு சொல்லுவாங்க. உன்னோட முகத்த பார்த்துட்டு ஒருத்தங்க டேவ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அந்த டே வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ, எப்பவுமே சிரிச்ச முகத்தோட இரு, சிடுசிடுன்னு இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, எல்லார்கிட்டயும் ஆசையா இரு. எப்பவுமே எல்லார்கிட்டயும் வந்து ஆசையா இருக்கணும், அன்பா இருக்கணும். அப்பதான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வராங்கன்னா, இவங்க கிட்ட சொன்னா ஒரு விஷயம் நல்லதா நடக்கும்பா. இவங்க சொன்னாலே ஒரு விஷயம் நல்லதா நடக்கும். எப்பயுமே அதனால எல்லார்கிட்டயும் ஆசையா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற மாரி லைஃப் எப்பயுமே இருக்காது. நம்பிக்கையோட இருந்துட்டே இரு. கண்டிப்பா உன் லைஃப் ஒரு நாள் சேஞ்ச் ஆகும். நம்பிக்கைய மட்டும் விட்றாத அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது விஷயம், நீ இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போற அப்படின்னா, அந்த விஷயத்த உன்கிட்ட ஒருத்தர் சொன்னா, உனக்கு மனசு கஷ்டப்படுமான்றத முதல்ல பாரு. அந்த விஷயத்த உன்கிட்டயே நீ சொல்லி பாரு. நீ அஃபெக்ட் ஆவியா? உனக்கு அது கஷ்டமா இருக்குமா? உன் மனசு கஷ்டப்படுமான்றத பாரு. அப்படி கஷ்டப்படும்னா அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாத. அது என்ன விஷயமா வேணாலும் இருக்கட்டும். உனக்கு நீ கஷ்டப்படுற மாதிரி தான் அடுத்தவங்களும் கஷ்டப்படுவாங்க. அதனால அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாத. அது எப்படி வேணா இருக்கட்டும். அத நினைச்சு அவங்க கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே உன்னை பத்தி அவங்களுக்கு மனசுல கஷ்டமாவே இருக்கும். சரி, இவங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னோம், நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அந்த விஷயத்த சொல்லாத. ஸோ எல்லார்கிட்டயுமே எப்பயுமே பாசிட்டிவா பேசு, ஆசையா பேசு, ஆறுதலா பேசுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் எங்க அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த 4 விஷயம். இன்னைக்கு 4 விஷயம் பார்த்தோம். அடுத்த வாரம் இதே மாதிரி 4 விஷயம் என்னன்றதை பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ குட் டே.